உங்களால பாதிக்கப்பட்டவங்களுடைய சாபம் எல்லாம் விலகுச்சினாலே உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனையெல்லாம் தீர்ந்துடும். உன் மாமாவை வழக்கமா இளவரசி வர கோயிலுக்கு அழைச்சிட்டு வா. இந்த தடவை நான் யாரையும் நம்புறதா இல்ல, நானே டைரக்டா பெர்ஃபார்மன்ஸ்ல இறங்கான் இருக்கேன். உன் தம்பி வாழ்க்கை நல்லா இருக்கணும், என் தங்கச்சி வாழ்க்கை நல்லா இருக்கணும் நீ நினைச்சனா இந்த விஷயத்தை இதோட விட்டுரு. நான் ஒரு நல்ல ஐடியா சொல்றேன் கேளு. அன்னைக்கு ஜஸ்ட் மிஸ் ஆன நம்ம கல்யாணத்தை இன்னைக்கு பெஸ்டா பண்ண முடியலன்னா கூட சுப்பிரமணிய லெவலுக்கு இதே கோயில வச்சு உங்க இடத்துல தாலி கட்டுறேன். நாம 2 பேரும் சந்தோஷமா வாழலாம். நாங்க சுப்பிரமணிக்கும் கயல்வெடிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல உனக்கு எந்தவித ஆட்சேபனையும் இல்லையே. யாரு வேணா கல்யாணம் பண்ணிக்க, எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல. அம்மா அப்பா எங்கம்மா? சாப்பிடுறீ? அப்பா எங்கன்னு நான் கேட்டதுக்கு நீ பதிலே சொல்லலையே. அப்பா எங்க போயிருக்காரு? அவரு எப்ப வருவாரு? வருவாருடி, நீ அடப்பிடிக்காம சாப்பிடு. இந்தா. எனக்கு அப்பா வேணும். அப்பா வந்தாதான் நான் சாப்பிடுவேன். ஷாம்லி குட்டி, அப்பா வேலை விஷயமா வெளியூர் போயிருக்காரு. இந்த மாதிரிலாம் அடம் பிடிக்க கூடாது, சரியா? சமத்து குட்டின்னு சாப்பிடுமா? போங்க சித்தப்பா, நீங்க போய் சொல்றீங்க. இல்லடா, நேத்து கூட அப்பா கிட்ட நான் போன்ல பேசினேன். நிஜமாவா? ஆமாண்டா, நிஜமா. இன்னொரு தடவை அப்பா போன் பண்ணும்போது என்கிட்ட பேச சொல்றீங்களா? நான் பேச சொல்றேன், முதல்ல நீ சாப்பிடு குட்டி. ஷாமிலி குட்டி, சாப்பிடுறியாமா? ஆமா பாட்டி, நீங்க சாப்பிட்டீங்களா? என் தங்கம், பாட்டி சாப்பிட்டுட்டேன்டா. என்னம்மா இன்னைக்கு கடை போடலையா? இவ எங்க இந்த வேலை பார்க்க விடுறா? சுப்பிரமணி யார வேணா கல்யாணம் படிக்கட்டும், அத பத்தி எனக்கு கவலை இல்லையான்னு இளவரசி சொன்னா. நீ சொன்னதுல இருந்து உடனடியா எனக்கும் மாமாக்கும் கல்யாணம் பண்ணுன்னு என்ன தொல்லை பண்றா. சரி சரி, சுப்பிரமணி ஜாதகத்தை கொடு, ஜோசியர்கிட்ட போய் பொருத்தம் பார்த்து தேதி குறிச்சிட்டு வந்துடலாம். அம்மா, நீ பொருத்தம்லாம் ஒண்ணு பார்க்க தேவையில்ல. அதான் எனக்கும் மாமாக்கும் மனசு பொருத்தம் சரியா இருக்குல்ல. அப்படியே நீ பார்த்தாலும் எங்களுக்குள்ள 10 பொருத்தமும் சரியாதான் இருக்க போகுது. நீ கல்யாண தேதியை மட்டும் குறி, அதுவே போதும். அது கூட உனக்காக தான். எப்போ என்ன மாமா கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சாரோ அப்பல இருந்தே எனக்கு நல்ல நேரம் தான். இனிமே எனக்கு வர நேரம் எல்லாமே நல்ல நேரம் தான். அவசரப்படாதீ, கிணத்து தண்ணி வெள்ளமா கொண்டு போயிட போகுது. ஏற்கனவே சுப்பிரமணி நாள் பார்க்காம நேரம் பார்க்காம ராசி பார்க்காம அந்த இளவரசி கழுத்துல தாலி கட்டினதுனாலதான் அந்த கல்யாணம் அப்படியாச்சு. உன் கல்யாணம் அப்படி ஆயிடக்கூடாதுல்ல, அதுக்காகத்தான் சொல்றேன். வரலாமா? வாங்க உட்காருங்க. பண்ணி உள்ள போய் ஏதாவது காஃபி டீ கொண்டு. மாப்பிள, நான் கேள்விப்பட்ட விஷயத்துக்கு டீ காபி சாப்பிட்ற மனநிலையில இல்ல. நான் வேலை விஷயமா வெளியூர் போயிருந்தேன். நீங்க உங்க மாமாவோட வந்து சமாதானம் பேசுனதையும், உங்க அண்ணி அவங்க அம்மாவை வந்து இளவரசிட்ட பேசினதையும், எல்லா விஷயத்தையும் எங்க அண்ணி என்கிட்ட சொல்லிட்டாங்க. இந்த விஷயத்துக்கு நீங்க சம்மதிச்சிருப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல மாப்பிள. இதை நான் கேள்விப்பட்டதும் என் சப்த நாடியே அப்படியே அடங்கி போச்சு. நான் உங்களை மாப்பிளன்னு கூப்பிடலாம்ல? தேங்க்ஸ் மாப்பிள. இந்த பிரச்சனைக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, அதனாலதான் உங்களை பார்க்க வந்தேன். எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனிமே பார்த்து என்ன பண்றது? அவசரப்பட்டு அப்படி முடிவு எடுத்துறாதீங்கம்மா. மாப்பிள, நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எனக்கு என்ன நம்பிக்கை இருக்கு இளவரசியிடம் உங்களை சேர்த்து வைப்பேன்னு? ஏன் மாப்பிள இப்படி அவசரப்பட்டு முடிவெடுத்தீங்க? என்னங்க சும்மா முடிவெடுத்துட்டோம்னு சொல்றீங்க? அன்னைக்கு நீங்க அவ்வளவு தூரம் வீடு தேடி வந்து இறங்கி வாங்கன்னு சொன்னதுனால நாங்களும் ஒரு பொண்ணோட வாழ்க்கையாச்சேன்னு கௌரவம் பார்க்காம இறங்கி வந்தோம். சுப்பிரமணியும் வாசு அப்பாவும் இளவரசி வீடு தேடி போய் சமாதானம் பேசினாங்க. ஆனா இளவரசி கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம மூஞ்சில அடிச்ச மாதிரி டைவர்ஸ் பேப்பர்ல பொண்டாட்டின்னு கூட கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்லி அனுப்பிட்டா. அந்த மாதிரி ஒரு பொண்ணோட திரும்ப சுப்பிரமணி எப்படிங்க சேர்ந்து வாழ முடியும்? நாங்களும் இன்னும் எத்தனை நாளைக்கு தான் பொறுமையா இருக்கிறது? அதான் என் தங்கச்சிக்கு சுப்பிரமணிக்கும் கல்யாணம் பண்றதா முடிவு பண்ணிட்டோம். அமரி, நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான். ஆனா என் தரப்புல சொல்ல வேண்டியதை மாப்பிள்ளைட்டு சொல்லிடுறேன். கொஞ்சம் அமைதியாயிருமா. இளவரசிக்கு உங்க மேல இருக்கிற ஒரே கோபம் அவங்க அப்பா சாவுக்கு நீங்க தான் காரணம் நினைச்சிட்டு இருக்கிறது. இதெல்லாம் தப்புன்னு உணர வச்சு உங்க 2 பேர்த்தையும் ஒண்ணு சேர்த்து வச்சுலாம் நினைச்சிட்டு இருந்த நேரத்துல இப்படி நீங்க அவசரப்பட்டுட்டீங்களே மாப்பிள்ள. இவ்வளவு நாளா உங்கள்கிட்ட இருந்த பெருமை இப்ப எங்க போச்சு மாப்பிள்ள? ஏன் மாப்பிள்ள இப்படி பண்ணீங்க? நீங்களா இப்படி ஒரு முடிவு எடுத்தீங்க? என்னால நம்பவே முடியல மாப்பிள்ள. அப்படிலாம் இல்லைங்க, நான் இளவரசியோட வாழ்வுன்னு சொல்லுவீங்கன்னு நம்பிக்கையில இங்க வந்த மாப்பிள்ள. உங்க அண்ணி பேசும்போது நீங்க பேசாம இருக்கிறத பார்த்தா இதுல உங்களுக்கு சம்மதம் தெரியுது. இவ்வளவு
இவ்வளவு நாள் பொறுமையா இருந்தீங்க, இப்படி அவசரப்பட்டுட்டீங்களா மாப்பிள்ள? மாமா அது வந்து மாமா நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. என்னங்க பேசுறீங்க நீங்க? இத்தனை நாள் எங்க மாமா அமைதியா இருந்தாருன்னு நீங்களே சொல்றீங்க. அது இளவரசி அவ தங்கச்சியை புரிஞ்சுக்கலையே. அதை விட்டுட்டு இங்க வந்து சொல்லி என்ன பிரயோஜனம்? போய் அவங்க 2 பேர்கிட்டயும் சொல்லி புரிய வைங்க. அதை விட்டுட்டு எங்க மாமா அவசரப்பட்டுட்டாருன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. உங்க பொண்ணு முடிவுல இருந்தே சொல்றேன். அவதான் பேப்பர்ல கூட பொண்டாட்டிங்கிற உரிமையை கொடுக்க மாட்டேன், கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்லிட்டாலே. அவ்வளவு பிடிவாதமா இருக்கிறவ எப்படி எங்க மாமா கூட வந்து சேர்ந்து வாழ்வான்னு சொல்றீங்க? என் மாமா இளவரசி கழுத்துல தாலி கட்டின விஷயத்தையே மறந்துடுங்க. இதோட இந்த விஷயத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளிய வச்சிடுங்க. எனக்கு என் மாமா மட்டும்தான், அவருக்கு நான் மட்டும்தான். இது ஆண்டவன் போட்ட கணக்கு. இதை யாராலையும் மாத்த முடியாது. என்ன மாப்பிள்ள, நீங்க எதுவுமே பேச மாட்டீங்களா? அவர் என்ன பேசுறதுக்கு இருக்க? அத நான் பேசிட்டேன்ல. புரியுது மாப்பிள்ள, இவங்கள பேச விட்டுட்டு நீங்க அமைதியா இருக்கிறத பார்த்தா பேசுறது இவங்க இல்ல, உங்க மனசாட்சி தான். ஜானகி, சுப்பிரமணிய ஜாதகத்தை எடுத்து வை, நான் அப்புறம் வந்து வாங்கிக்கிறேன். என்ன மாமா வருத்தப்படுறீங்களா? பாரு, இளவரசியோட சித்தப்பா எப்படி வருத்தப்பட்டு போறாரு. என்ன இருந்தாலும் நீ இந்த மாதிரி பேசிருக்க கூடாது. தப்பா நினைச்சுக்காதீங்க மாமா. உங்க நல்லதுக்காக தான் நான் அப்படி பேசினேன். இங்க அடிச்சா அங்க வலிக்கும். இளவரசி கிட்ட அவர் போய் நிச்சயமா பேசுவாரு. நீங்க வேணா பாருங்க, இளவரசி கண்டிப்பா உங்க கூட வந்து வாழதான் போறா. நீங்க கவலைப்படாதீங்க மாமா. கல்யாணத்தை தடுக்க இளவரசி வரமாட்டா. நீங்க என் கழுத்துல தான் தாலி கட்ட போறீங்க மாமா. அப்பா, அப்பா, செலவுக்கு ஏதாவது பண்ண வேணுமா? சச்சா, அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா. நேற்று நீ கொடுத்த பணத்தையே செலவு பண்ணாம அப்படியே வச்சுக்கிட்டு இருக்கேன். அப்ப வேற என்னப்பா தேடுறீங்க? அது உன் ஜாதகத்தை தாம்மா தேடிக்கிட்டு இருக்கேன். ஏன் ஜாதகமா? அதை எதுக்குப்பா தேடுறீங்க? என்னம்மா இப்படி கேட்குற? உன் ஜாதகத்தை ஜோசியர்கிட்ட கொடுத்து உன் எதிர்காலத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக தாம்மா. ஏம்மா சிரிக்கிற? எதிர்காலத்தை பத்தி கவலைப்படுறவங்க, எதிர்காலம்னு நமக்கு ஒண்ணு இருக்குன்னு நம்பிக்கிட்டு இருக்கவங்க தான் ஜோசியம் ஜாதகம்லாம் பாப்பாங்க. எனக்கு எதுக்குப்பா அதெல்லாம்? என் வாழ்க்கை தான் முடிஞ்சு போச்சே. அப்படிலாம் சொல்லாதம்மா. இந்த உலகத்துல முடிவுன்னு எதுவுமே கிடையாது. ஒரு முடிவுல தான் தொடக்கம் ஆரம்பமாகுது. முடிஞ்சு போச்சுன்னு சொல்ற உன் வாழ்க்கைய நான் புதுசா ஆரம்பிச்சு வைக்கலாம்னு ஆசைப்படுறேன். உன் ஜாதகத்தை தரகத்தை கொடுத்து உனக்கு ஏத்த ஒரு மாப்பிள்ளைய பார்க்கலான்னு சொல்லிதாம்மா உன் ஜாதகத்தை தேடிட்டு இருந்தேன். நான் இனி குடும்ப வாழ்க்கைக்கு கொஞ்சமும் தகுதி இல்லாதவ. உன்னை தெரிஞ்சுக்கம்மா. தப்புங்கிறது எது வரைக்கும் தெரியுமா? நாம பண்ணது தப்புங்கிறத உணராத வரைக்கும் தாம்மா. நாம எப்ப தப்ப உணர்ந்துட்டோமோ அப்பவே எல்லா தப்புக்கும் பரிகாரம் பண்ணிட்டதா தானம்மா அர்த்தம். நான் பண்ணது தப்பு இல்லப்பா, பாவம். பாவத்துக்கு பரிகாரம் கிடையாது, தண்டனை தான். நான் இப்படியே வாழ்ந்துட்டு போறேன். தயவு செஞ்சு எனக்கு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கறேன்னு எந்த முயற்சியும் எடுக்காதீங்க. அப்படியெல்லாம் சொல்லாதம்மா. நடந்து வந்த பாதையை திரும்பி பார்த்து தப்பு பண்ணிட்டோமோன்னு வருத்தப்படுற அம்மா. இந்த நல்ல மனசு எத்தனை பேருக்குமா வரும்? உன் நல்ல மனசுக்கு உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சே தீருமா. உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கறதாம்மா இந்த அப்பாவுடைய கடமை. நான் இப்ப அதை பத்தி யோசிக்கிற நிலைமையில இல்லப்பா. எனக்கு அதெல்லாம் எதுவும் வேண்டாம். கவிதா, இளவரசி, 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 என்னம்மா ஏன் ஒரு மாதிரியா இருக்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, நான் நல்லதா இருக்கேன். நான் உன் பக்கத்துல வந்து நின்னது கூட உனக்கு தெரியல, நான் உன்னை கூப்பிட்டது கூட உனக்கு கேட்கல. ஏதோ யோசனையோட உட்காந்துருக்க, கேட்டா ஒண்ணு இல்லைன்னு சொல்றியம்மா. என்னம்மா
உடம்புக்கு ஏதாவது முடியலையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. அப்புறம் ஏமா ஆபீஸ்ல நேரத்தோட வீட்டுக்கு வந்துட்ட? எப்பவும் வந்து காஃபி வேணும்னு கேப்ப, நீ கேட்கல. நானே போட்டு தரவான்னு கேட்டதுக்கும் நீ வேண்டான்னு சொல்லிட்ட. ஏமா புடவை கூட மாத்தாம நீ பாட்டுக்கு இப்படி உக்காந்துருந்தா பெத்த தாய் நான் என்னென்னமா நினைக்கிறது? எதுவா இருந்தாலும் மனசு திறந்து சொல்லுமா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. நீ சொல்லலைனாலும் உன் பிரச்சனை என்னன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? எல்லாம் தெரியும் இளவரசி. கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷங்கிறது தான் இந்த மண்ணுல பிறந்த பொண்ணுங்களோட மந்திரம். அதனாலதான் தாலி கட்டின கணவன் கூட சண்டை போட்டுக்கிட்டு கொஞ்ச நாள் பிரிஞ்சு வாழ்ந்தாலும் மறுபடியும் சமாதானமாகி சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிடுறாங்க. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் அவன் இன்னொரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டுறத அவளால தாங்கிக்கவும் முடியாது, ஏத்துக்கவும் முடியாது. அதுக்கு நீ மட்டும் விதிவிலக்கா இருக்க முடியுமா என்ன? என்னம்மா சொல்ற? உன் அக்கா மனசுல இருக்கிறத தாண்டி சொல்லிக்கிட்டு இருக்கேன். எதுக்காக தெரியுமா இளவரசி எல்லாத்தையும் மனசுல போட்டு புழுங்கிக்கிட்டு இருக்கா? நமக்காக தாண்டி. என்னம்மா சொல்ற? ஆமாடி, ஏதோ வீம்புக்கும் வைராக்கியத்துக்கும் வாழ மாட்டேன், யார வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னு சொல்லிட்டாலே தவிர இவ மனசுக்குள்ள ஒரு சின்ன நெருடல் இருக்குமோன்னு எனக்கு தோணுது. என்னம்மா நீ உளறிக்கிட்டு இருக்க? வளரலடி, உண்மையத்தான் சொல்றேன். அந்த சுப்பிரமணி நமக்கு முதல்ல கெட்டவனா தெரிஞ்சாலும் போக போக அவர் நல்லவருங்கிறத எல்லா விஷயத்திலயும் மெதுவா நமக்கு தெரிய வந்தது. என்னம்மா பேசுற நீ? அதுக்காக அக்கா அந்த கொலைகார ஞாபகமாவே உட்கார்ந்துட்டு இருக்கான்னு சொல்றியா? இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? என்ன நாள்? வைகாசி விசாகம். ஒவ்வொரு வருஷமும் வைகாசி விசாகம் அன்னைக்கு அப்பா நம்ம எல்லாரையும் வடபழனி முருகன் கோவிலுக்கு கூட்டிட்டு போய் தங்கத்தேர் இழுக்க வைப்பாரு. மறந்துட்டியா? அக்கா அந்த நாளை நினைச்சு அப்பாவே நினைச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கு. நீ என்னடா நம்ம அப்பாவுக்கு கொலைகாரனை நினைச்சு உட்கார்ந்துட்டு இருக்குன்னு சொல்ற? என்னக்கா நான் சொல்றது கரெக்ட் தானே? ஆமாமா. உங்க அப்பா இருந்திருந்தா இந்த வருஷமும் நம்ம தங்கத்தேர் இழுத்திருக்கலாம். என்னமோ விதி, உங்க அப்பா தான் நம்மளை விட்டுட்டு போயிட்டாருன்னா நமக்கு ஆதரவா இருந்த உங்க சித்தப்பாவும் எனக்கு இந்த வீட்டுல மதிப்பு இல்ல, மரியாதை இல்லைன்னு கோச்சிட்டு போயிட்டாரு. என்னம்மா சொல்ற? சித்தப்பா கோச்சிட்டு போயிட்டாரா? ஆமாம்மா, இந்த வீட்டுல யாரும் என் பேச்ச கேட்க மாட்டேங்கிறீங்கன்னு கோச்சிட்டு போயிட்டாரு. அங்க மாப்பிள்ளைக்கு 2வது கல்யாணத்துக்கு ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கு. என்னால போய் தட்டி கேட்க முடியல. என்ன தப்பு இளவரசி மேலதான் இருக்குன்னு சொன்னாரு. எப்ப என் பேச்ச கேட்காம நீங்களே முடிவெடுக்க ஆரம்பிச்சிட்டீங்களோ, இனிமே இந்த குடும்ப விஷயத்துல தலையிட மாட்டேன், அதுவும் இளவரசி விஷயத்துல தலையிடவே மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. சரி, நீ கவலைப்படாதம்மா. நான் சித்தப்பாட்ட பேசி சமாதானப்படுத்துறேன். சரி, எனக்கு கொஞ்சம் காஃபி போட்டு கூட. எனக்குமா? சுப்பிரமணிய கயல்வெளி பேர் பொருத்தத்தை பார்க்கும்போது அற்புதமா அமைஞ்சிருக்கு. பேர் பொருத்தம் அற்புதமா அமைஞ்ச மாதிரியே ஜாதகத்துல அந்தந்த கிரகங்கள் அந்தந்த இடத்துல அருமையா இருக்கு. சுப்பிரமணியோட ஜாதகத்துல களத்துல சாணத்தை பார்க்கும்போது இந்த ஜாதகம் 2 பொண்ணுங்க களத்துல தாலி கட்டுறாப்புல அமைஞ்சிருக்கு. ஆனா முதல்ல கட்டின தாலிக்கு அர்த்தம் இருக்காது. 2வது கட்டுற தாலிக்கு தான் இந்த ஜாதகக்காரருக்கு வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. மத்தபடி தொழில் சாணம், புத்திர சாணம், ஆரோக்கியம் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. அது போதும் ஜோசியரே, முகூர்த்தத்துக்கு ஒரு நல்ல நாள் குறிச்சு கொடுங்க. இதோ குறிச்சிடலாம். இந்த 2 பேர் ராசிக்கு வர்ற 6ஆம் தேதி புதன்கிழமை முகூர்த்தம் வச்சுக்கிட்டா திவ்யமா இருக்கும். புதன்கிழமை கையில பிறந்த கிழமை, பொண்ணு பிறந்த கிழமையில முகூர்த்தம் வச்சுக்க கூடாதுன்னு சொல்லுவாங்களே. ஆமாமா,
நான் பிறந்த கிழமையே மறந்துட்டேன். அப்போ அடுத்து வர்ற 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமை முகூர்த்தத்தை வச்சுட்டா ரொம்ப நல்லா இருக்கும். அப்படியே செஞ்சிடலாம். அது ஒரு சீட்ல எழுதி கொடுங்களேன். இதோ எழுதி கொடுத்துறேன். பத்திரிக்கை குறிக்கும்போது சொல்லி அனுப்புங்கம்மா. வரேன் தம்பி. வரமா. சரிங்க. என்ன கையில என்ன சுப்பிரமணி, ஜோசியர் வந்துட்டு போறாரு? கல்யாணத்துக்கு நாள் குறிச்சு கொடுத்துட்டு போறாரு. அப்படியா? என்னைக்கு நாள் குறிச்சிருக்காரு? வர 15ஆம் தேதி. 15ஆம் தேதியா? அப்ப இன்னும் நாள் இருக்கு. கவலைப்படாத கையல், கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்திடலாம். அப்புறம் கல்யாண மண்டபம் பார்த்தாச்சா இல்ல இனிமேதான் பாக்கணுமா? இனிமேதான் பாக்கணும்பா. அம்மா, நாளைக்கு நாள் நல்லா இருக்கு. நாளைக்கே போய் நிச்சயதார்த்த புடவை முகூர்த்த புடவை எல்லாம் எடுத்துட்டு வந்துடலாம். என்ன கையில் புரியாம பேசிட்டு இருக்க? நிச்சயதார்த்தம் முகூர்த்த புடவை எல்லாம் நீயே எடுக்க போற? அதான் ரமேஷ் எடுத்துட்டு வரல. ஏன் கல்யாணத்துக்கு ரமேஷ் எதுக்கு எடுத்து தரணும்? என்ன கையில் இப்படி கேக்குற? ரமேஷ் தானே மாப்பிள்ள. மாப்பிள்ள வீட்டுல தானே பொண்ணுக்கு கல்யாண புடவை எடுத்து கொடுப்பாங்க. என்ன கணேசனை புரியாம பேசிட்டு இருக்கீங்க? கல்யாணம் எனக்கும் ரமேஷுக்கும் இல்ல, எனக்கும் சுப்பிரமணி மாமாக்கும். இவர் தானே கட்டிக்க போற மாப்பிள்ள. என்னது? சுப்பிரமணி தான் நீ கட்டிக்க போற மாப்பிள்ளையா? நீ தமாஷ் தானே பண்ற? நான் எதுக்கு தமாஷ் பண்ண போறேன்? இவ்ளோ நேரம் ஜோசியர் இருந்து கல்யாணத்துக்கு நாள் பார்த்து குறிச்சு கொடுத்துட்டு போயிருக்காரு. என்ன போய் தமாஷ் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? ஆமாப்பா, கையிலுக்கும் சுப்பிரமணிக்கும் தான் கல்யாணம். கையில ஒண்ணு தமாஷ் பண்ணல. இது நாங்க எல்லாரும் சேர்ந்து எடுத்த முடிவுதான். என்னடா சுப்பிரமணி நீங்க என்ன சொல்றாங்க? இந்த வீட்ல என்ன நடக்குது? உனக்கும் கையிலுக்கும் கல்யாணமா? என்னடா அமைதியா இருக்க? சொல்லு, உனக்கும் கையிலுக்கும் கல்யாணங்கிறது உண்மையா? இல்லடா, ஏன் தயங்குற சுப்பிரமணி? ஜோசியர் வந்து நாள் குறிச்சு கொடுத்துட்டு போனார்ல, தயங்காம சொல்லு. சொல்லுங்க மாமா. ஆமாண்டா, உண்மைதான். என்னடா சொல்ற? அப்ப இளவரசி வாழ்க்கை? அதான் நீங்க எல்லாரும் போய் கூப்பிட்டு பாத்தீங்கல்ல, அவதான் வரமாட்டேன்னு சொல்லிட்டால. அதுக்கப்புறம் என்ன பண்றது? சுப்பிரமணி, என்னடா இது? ஏன்டா இப்ப இப்படி ஒரு முடிவுக்கு வந்த? இல்ல கணேஷ் மாமா, நீங்க சும்மா இருங்க மாமா. இத பாருங்க, எத்தனை நாள் தான் மாமாவும் இளவரசிக்காக காத்துட்டு இருக்கிறது? பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்குல்ல. ஏண்டா, இதுக்காகவா இளவரசி கழுத்துல தாலி கட்டின நீ? அன்னைக்கு தெரியாமலே அவங்க அப்பாவை கொன்ன, இன்னைக்கு தெரிஞ்சே அவ வாழ்க்கை கொண்டுட்டியாடா நீ. உன்னை என் ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிறதுக்கு எனக்கு அவமானமா இருக்குடா. கணேஷ் ஏதோ உளறிட்டு போறான். அவன் பேசினதெல்லாம் நீ பெருசா மனசுல வச்சுக்க சுப்பிரமணி. இதெல்லாம் எதையும் மனசுல வச்சுக்காத. வா, நம்ம கோயிலுக்கு போலாம். குறிச்சு கொடுத்தார்ல, அந்த தேதியை சொல்லி மத்த விவரங்களை கேட்டு வரலாம். வா. பார்த்தேல, கணேசன் யாரு? என் உயிர் நண்பன். என் நல்லது கெட்டதுக்கெல்லாம் என் கூடவே இருந்தவன். இப்ப என்ன சொல்லிட்டு போறான்னு பார்த்தேல. என் ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கவே அவமானமா இருக்கான். இதுக்குதான் இந்த டிராமாலாம் வேண்டான்னு சொன்னேன். போறேன், இப்பவே போறேன். அவங்க கிட்ட போய் இதெல்லாம் இளவரசி கூட ஒண்ணு சேரத்துக்கான டிராமான்னு சொல்லிட்டு வரேன். போங்க மாமா, போங்க, போய் சொல்லுங்க. இளவரசியோட வாழ்க்கை நல்லா இருக்க கூடாது, அவ வாழ்க்கை பூரா தனிமரமா இருந்து கஷ்டப்படணும்னு நினைச்சீங்கன்னா இப்பவே போய் சொல்லுங்க. இளவரசி கழுத்துல தாலி கட்டினது அவளை வாழ வைக்கல, நாசமாக்கதான்னு நீங்க நினைச்சீங்கன்னா தாராளமா போய் சொல்லுங்க. இங்க பாருங்க, நம்ம போடுறது டிராமா தானே லேசா வெளியே தெரிஞ்சா கூட போதும், இளவரசிக்கு உங்க மேல இருக்கிற வெறுப்பு அதிகமாயிடும். இதெல்லாம் இன்னும் எத்தனை நாளைக்கு? நீங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ற வரைக்கும் தானே. அதனால இந்த விஷயத்துல இளவரசிக்காக, இளவரசியோட நல்லதுக்காக யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க மாமா. சொல்ல மாட்டேன்னு என் மேல சத்தியம் பண்ணி கொடுங்க. உள்ள வாங்க. அம்மா, அம்மா, அம்மா. வணக்கம்மா. வணக்கம் தங்கராசு. என்ன திடீர்னு இந்த பக்கம்? தம்பிதாம்மா கூப்பிட்டு வந்தாரு. என்னடா, எதுக்கு தங்கராசு இங்க கூட்டிட்டு வந்த?
என்ன விஷயங்கிறத நீங்களே சொல்லுங்கண்ணே. அது ஒண்ணும் இல்லம்மா, ஏற்கனவே என் குடும்ப கஷ்டத்துக்காக உங்ககிட்ட 1 லட்சம் ரூபா கடன் வாங்கியிருந்தேன். அதுக்கு வட்டியை முதலமா சேர்த்து 3.5 லட்சம் ரூபா உங்ககிட்ட கட்டிட்டேன். அதான் கட்டிட்டு இல்ல, அப்புறம் என்ன? அது வந்துமா, என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன். எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தாலும் 1 லட்சம் ரூபா தேவைப்படுமா. அதான் உங்ககிட்ட கேட்டு வாங்கிட்டு போலான்னு வந்தேன். அடடே, நான் இப்ப வட்டிக்கெல்லாம் பணம் கொடுக்கறது இல்ல தங்கராசு. நீ வேற யார்கிட்டயாவது கேட்டுப்பாரு. நான் வட்டிக்கு பணம் கேட்க வரலமா. வட்டிக்கு கேட்க வரலையா? வேற எப்படி கைமாத்தா பணம் வாங்கிட்டு போலான்னு வந்திருக்கியா? என்ன தம்பி, நீங்க ஒண்ணு சொல்லி கூப்பிட்டு வந்தீங்க, ஆனா இங்க வந்தா உங்க அம்மா வேற மாதிரி பேசுறாங்க. என்னடா, என்ன சொல்லி கூட்டிட்டு வந்த? இவர் உங்ககிட்ட வாங்கின 1 லட்சம் ரூபாய்க்கு வட்டியோட சேர்த்து 3.5 லட்சம் ரூபா கொடுத்துருக்காருலம்மா. அவர் பொண்ணுக்கு வேற கல்யாணம் வச்சிருக்காருமா. அதான் நீங்க இவர்கிட்ட வாங்கின அதிக பணத்துல இருந்து ஒரு 1 லட்சம் ரூபா வாங்கி கொடுக்கலாம் தாம்மா கூட்டிட்டு வந்தேன். என்னடா பேசுற நீ? தங்கராசுக்கு தான் நம்ம குடும்பத்துல நடந்த எந்த விஷயமும் தெரியாது. உனக்கு கூட தெரியாதா? நம்ம கிட்ட இப்ப எங்கட பணம் இருக்கு? அப்படியே இருந்தாலும் வசூல் பண்ண பணத்தை யாராச்சும் திருப்பி கொடுப்பாங்களா? இங்க பாரு தங்கராசு, அவன் ஏதோ விளையாட்டு பையன். அவன் சொன்னான்னு கேட்டுக்கிட்டு என்கிட்ட பணம் கேட்டுட்டு வந்து நிக்கிற. என்கிட்ட இப்ப பணம் எல்லாம் கிடையாது, நீ புறப்படு. ஏப்பா சரியா, நான் அப்பவே சொன்னேன் இதெல்லாம் வேண்டாம், ஆளை விட்டுருன்னு. ஆனா நீ தான் அம்மா கிட்ட சொல்லி எப்படியாவது பணம் வாங்கி தரேன்னு என்ன இங்க கூட்டு வந்து இப்ப அவமானப்படுத்துற. இதெல்லாம் எனக்கு தேவையா? நல்ல ஆளுப்பா நீ. என்னடா, என்ன நினைச்சிட்டு இருக்க மனசுல? அவன் ஏதோ வட்டிக்கு கேட்டிருந்தா கூட எதையாவது எழுதி வாங்கிட்டு பணம் கொடுத்துருக்கலாம். அதிகமா வசூல் பண்ண பணத்தை திருப்பி கொடுன்னு சொல்லிட்டு இருக்க. என்னடா, பழையபடி வேதாள முருங்கை மரத்துல ஏறிடுச்சா? நான் ஒன்னும் முருங்கை மரம் ஏறல. பண்ண பாவத்துக்கு பரிகாரம் தேட ஆரம்பிச்சிருக்கேன். பூசாரி சொன்னது மறந்து போச்சா? அப்பா, எப்படிப்பா இருக்கீங்க? ஏன்டா இன்னும் உயிரோட இருக்குன்னு தோணுதுப்பா. என்னப்பா இப்படி பேசுறீங்க? என்கிட்ட ஒரு நாள் கூட இந்த மாதிரி பேசினது இல்லையே நீங்க. இவன் உள்ளதானே இருக்கான், இவனுக்கு என்ன தெரிய போகுதுன்னு நினைச்சிட்டீங்கல்ல எல்லாரும். எல்லாத்தையும் கணேசன் வந்து சொல்லிட்டாமா. சுப்பிரமணியம், நீ சின்ன வயசுல இருந்து எந்த ஒரு விஷயத்தையுமே மறைச்சதில்லை. என்ன கேட்காம நீ எந்த ஒரு முடிவும் எடுத்ததில்லை. அப்படிப்பட்ட நீ என்ன கேட்காமலே அந்த இளவரசி காலத்தில் தாலி கட்டிட்டு வந்து என்கிட்ட சொன்னேன். சரி, ஏதோ செஞ்ச பாவத்துக்கு பிராயசித்தமாக இருக்கட்டும் தான் நானும் அதை ஏற்றுக்கிட்டேன். ஆனால் இப்போ அந்த பொண்ணை வாழா வெட்டி ஆக்கிட்டு கயல்வெளி காலத்தில் தாலி கட்டணும்னு முடிவு பண்ணியிருக்கியே, ஏன் பாவம் புத்தி இப்படி போச்சு? இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு. வீட்டுக்கு பெரிய மனுஷன், பெத்த அப்பங்கிற முறையில் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும்னு தோணுச்சா உனக்கு? தோணல இல்லை? அதுக்கு என்ன அர்த்தம்? என் வளர்ப்பு சரியில்லை, என் வாழ்க்கை சரியில்லை, எனக்கு மதிப்பில்லைன்னு தானே அர்த்தம். அப்படிலாம் இல்லைப்பா, எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்றதுக்காக தான் நானும் அண்ணி இங்கே வந்திருக்கோம். ஓஹோ, நீங்களா எல்லாத்தையும் முடிவு எடுத்துட்டு போனா போகுதுன்னு என்கிட்ட வந்து சொல்லுவீங்க, நான் அதுக்கு தலையாட்டிடணும், அப்படி தானே? ஏண்டா, நீ எடுத்திருக்கிற இந்த முடிவால் இளவரசியோட வாழ்க்கை என்ன ஆகுன்னு கொஞ்சமாவது யோசிச்சா நீ? இல்லப்பா, அது வந்து சொல்ல மாட்டேன். நீ என் மேல சத்தியம் பண்ணி கொடுங்க. நாம மட்டும் நினைச்சு என்ன மாமா பண்றது? அந்த இளவரசியோட மனசுல சுப்பிரமணியோட சேர்ந்து வாழணுங்கிற எண்ணம் கொஞ்சம் கூட கிடையாதே. சுப்பிரமணி கூட வாழ்றதுக்கு விருப்பம் இல்ல, நீங்க யார வேணாலும் அவனுக்கு கட்டி வச்சுக்கோங்கன்னு மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லிட்டு போயிட்டா. இதுக்கப்புறமும் நம்ம ஒரு முடிவுக்கு வரலனா அப்புறம் அவ என்ன பத்தியும் சுப்பிரமணிய பத்தியும் சொன்னது உண்மைன்னு ஆயிடாதா? கயல் வேற சுப்பிரமணிய நினைப்பாவே இருக்கா. இதையெல்லாம் யோசிச்சு பார்த்துதான் நாங்க இப்படி ஒரு முடிவுக்கு வந்தோம். இல்லம்மா, நீ என்ன சொன்னாலும் இந்த முடிவுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். அந்த பொண்ணுக்கு அவங்க அப்பா இறந்த துக்கம், கோபம் எல்லாம் இருக்கும். அதுக்காக நம்ம இவ்வளவு சீக்கிரம் ஒரு முடிவு எடுத்துட முடியுமா? மாமா, நாங்களே இளவரசி கிட்ட ஒரு தடவைக்கு 2 தடவை சமாதானம் பேசி பார்த்தோம். அவ ஒத்து வரல, பிடிவாதமா இருக்கிறாங்கிறப்ப நாம மட்டும் என்ன பண்ண முடியும்? ஜானகி, எடுத்தான் கவுத்தான் முடிவு பண்றதுக்கு இது சாதாரண விஷயம் இல்லம்மா, ஒரு பொண்ணோட வாழ்க்கை. அப்பா, தயவு செஞ்சு நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்கப்பா. வேண்டாம்ப்பா, நீ எதுவும் சொல்ல வேணாம். இப்படி ஒரு முடிவு எடுத்தே நீ என் பிள்ளையாவே இருக்க முடியாது. முகத்தையே பார்க்க எனக்கு பிடிக்கல. என் மூஞ்சில முழிக்காது, போ. அப்பா, அப்பா, அப்பா. கவலைப்படாத சுப்பிரமணி,
வெளியில என்ன நடக்குதுன்னு அப்பாவுக்கு தெரியாததுனால இந்த மாதிரி எல்லாம் பேசுறாரு. நம்ம இடத்துல இருந்து யோசிச்சு பார்த்தா எல்லாத்தையும் நல்ல விதமா புரிஞ்சுப்பாரு. போக போக சரியாயிடும். சரி வா போலாம். வா கீதா, வாங்க ஆண்டி. அம்மா, கீதா உங்க அம்மா வந்திருக்காங்க. வாமா. இந்த வரேம்மா. ஆண்டி உட்காரு. நல்லா இருக்கீங்களா ஆண்டி? நல்லா இருக்கோம்மா. வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேங்க. என்ன சாப்பிடுறீங்க? காஃபியா டீயா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். வரும்போது வீட்டுல சாப்பிட்டு தான் வந்தோம். லீலா எல்லா விஷயத்தையும் சொன்னா. கேட்கறதுக்கு மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்தது தெரியுமா? பெத்த பொண்ணுக்கு ஒரு நல்லது நடக்குதுன்னா நமக்கு அதை விட வேற என்ன சந்தோஷம் இருக்கு சொல்லுங்க. ஆமா, மாப்பிள்ளை வீட்ல இருந்து எப்ப வராங்க? நாளைக்கு வராங்க. நாளைக்கு வெறும் பொண்ணு பாக்குற சம்பிரதாயம் மட்டும்தானா, இல்ல நிச்சயதார்த்தமே பண்றீங்களா? அது திடீர்னு ஏற்பாடு பண்ண விஷயங்க. மாப்பிள்ளைக்கு ஜாதகத்துல குரு பலன் முடியுதா, அதுக்குள்ள கல்யாணத்தை முடிச்சிடணும். இல்லனா 5 வருஷம் கழிச்சுதான் கல்யாணம்னு இந்த அவசரம். அதனால நாளைக்கு வெறும் ஒப்பு தாம்பூலம் மட்டும்தாங்க. நிச்சயமோ கல்யாணமோ ஒரே நாள்ல வைக்கிறதா முடிவு பண்ணிருக்கோம். எப்படியோ நீ ஆசைப்பட்டபடியோ மாமனை கல்யாணம் பண்ணிக்க போற. ஆமா, கல்யாணத்துக்கு அப்புறம் நீ காலேஜுக்கு போவியா? அதை என் மாமா தான் முடிவு பண்ணணும். மாமா முடிவு பண்றது இருக்கட்டும், உனக்கு படிக்கணும்னு ஆசை இருக்குல்ல? நிறையவே இருக்குமா. அப்போ உன் மாமா கிட்ட சொல்லி உன் படிப்பை சீக்கிரம் முடிச்சிருமா. பொண்ணுங்க எதிர்காலத்துக்கு படிப்பு தான் ரொம்ப முக்கியம். சரிங்கம்மா. லீலா, போய் நகை எடுத்துட்டு வந்து கொடுமா. சரிம்மா. பொண்ணுங்களுக்கு கல்யாணம்னாலே பெத்தவங்களுக்கு கடலை கடக்கிற மாதிரி இருக்கு. இளவரசி வெளியில போயிருக்காளா? என்னடி? இங்க வாமா. என்ன லீலா? வாமா சொல்றேன். என்னடி எல்லாத்தையும் கலச்சு போட்டு வச்சிருக்க? என்னாச்சு? அம்மா, நகையை காணோம்மா. என்னடி சொல்ற? நகையை காணுமா? என்னடி உளற? நல்லா தேடி பாத்தியா நீ? நல்லா தேடி பார்த்துட்டேம்மா, எங்கேயும் காணோம். என்னடி இது? இங்க இருந்த நகை எங்கடி போயிருக்கோம்? ஐயோ, இப்போ நான் உங்களுக்கு என்னடி பதில் சொல்லுவேன்? நாம நகையை வச்சுக்கிட்டே இல்லைன்னு சொல்லணும் தானே நினைப்பாங்க. நல்லா தேடி பாத்தியாடி? நல்லா தேடி பார்த்தேம்மா, பாக்ஸ்ல இல்லம்மா. இங்க தானே வச்சோம், எங்க போயிருக்கோம்? லீலா, என்னாச்சுடி? இது வந்துட்டேன். என்னாச்சு லீலா? சாரி கீதா, பீரோல வச்சிருந்த நகையை காணோம். என்ன லீலா சொல்ற? பீரோல இருந்த நகையெல்லாம் எப்படி காணாம போகும்? அதாங்க எனக்கு புரியல. வீட்ல இருக்கிறது நீங்க 3 பேர் தான். உங்களுக்கு தெரியாம நகை எங்க போகும்? ஒருவேளை இளவரசி யாருக்காவது? சேச்சே, இளவரசி என்ன கேட்காம அப்படி எந்த காரியமும் பண்ண மாட்டாங்க. ஆமா, பணம் ஏதாவது வச்சிருந்தீங்களா? அதெல்லாம் இருக்கா? எங்க கிட்ட ஏதுங்க பணம்? அந்த நகையே இளவரசிக்காக அவங்க அப்பா படாத பாடுபட்டு சேர்த்தது. இப்படி ஆயிப்போச்சு. ஒருவேளை உங்க 2 பொண்ணுங்களும் வெளியில போனதுக்கு அப்புறம் நீங்க கதவை திறந்து போட்டிருந்தீங்களோ என்னவோ, திருட எவனாவது உள்ள பூந்துட்டானோ. எதுக்கும் நீங்க போலீஸ்ல போய் ஒரு புகார் கொடுங்க. ஆமா லீலா, எனக்கும் அதுதான் சரின்னு படுது. சாரி கீதா, உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாம ஆயிடுச்சு. பரவாயில்லம்மா, நாங்க வேற எங்கேயாவது ஏற்பாடு பண்ணிக்கிறோம். நீங்க போலீஸ்ல போய் புகாரை கொடுத்து நகையை கண்டுபிடிக்கிற வழிய பாருங்க. வர லீலா. வரமா. வரேன் லீலா, வரேம்மா. 1 பவுனா 2 பவுனா 10 பவுனாச்சு. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? மாமா போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். இப்ப தங்க விக்கிற விலையில நாம வாங்க முடியுமா? ஏன் அழுறீங்க? 10 பவுன் நகை காணாம போயிடுச்சு. நான் என்ன பண்ணுவேன் சொல்லு? போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்குள்ள நீயே வந்துட்ட. வாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். போலீஸ் ஸ்டேஷன்ல போவேன். நீ என்னமா சொல்ற? பாடுபட்டு சேர்த்து வச்ச 10 பவுன் நகை காணும்னு நான் பரித வச்சிட்டு இருக்கேன். நீ என்னடா சாதாரணமா போலீஸ் ஸ்டேஷன் போக வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்க? நகை எங்கேயும் போலம்மா, நான் தான் எடுத்தேன். என்னக்கா சொல்ற? நீதான் எடுத்தியா? அது வந்து நளினி ஊர்ல வீடு கட்டுறாள். அவளுக்கு லோன் வர 1 வாரம் ஆகுமா. அவசரமா 1 லட்ச ரூபாய் வேணும்னு புலம்பிட்டு இருந்தா. அதனால தான் நான் உங்ககிட்ட கேட்காமலே எடுத்து கொடுத்துட்டேன்.
ஒரு வாரம் 10 நாள்ல அவளுக்கு லோன் கிடைச்சிருமா, திருப்பி கொடுத்துடுறேன்னு சொல்லிட்டா. எங்க உங்ககிட்ட கேட்டா நீங்க வேண்டான்னு சொல்லிடுவீங்களோன்னு பயந்துதாம எடுத்து கொடுத்தேன். என்ன இளவரசி, நளினிக்கு கொடுக்கணும்னா நான் வேண்டான்னு சொல்வேனா? நல்ல வேளை நீ சீக்கிரம் வந்த, இல்லைன்னா நாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருப்போம், பிரச்சனை பெருசா இருக்கும். சரிம்மா, நீ போய் துணியெல்லாம் எடுத்து வை. வாமா, காஃபி போட்டு தரேன். சரிம்மா. பேங்க்ல லோன் கிடைக்கல, அதனால தான் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்குறேன். பேங்க்னா அப்படிதான், 1008 ஃபார்மாலிட்டிஸ் பார்ப்பாங்க. அது தெரியாதா உனக்கு? அப்படி பார்த்து கொடுத்தும் சில பேர் கட்டாம விட்டுறாங்க, அதனால தான். ஏன் செலியா, நீ தான் வசதியான ஆளாச்சே, உன்னோட சொந்த பணத்தை போட்டு தொழில் ஆரம்பிக்கலாமே. இல்ல, இப்போ என் குடும்ப சூழ்நிலை சரியில்லை, அதனால தான் பேங்க் மூலியமா ட்ரை பண்ணேன். பரவாயில்ல மீனா, கனடால இருந்து வந்து காலேஜ்ல சேர்ந்த 1 வீக்ல எங்களுக்கு ஃப்ரெண்ட் ஆயிட்டியே. இவ்ளோ சீக்கிரம் எங்க கூட ஃப்ரெண்ட் ஆவேன்னு எதிர்பார்க்கவே இல்ல. நானும் எதிர்பார்க்கல. லிசன் யார், காலேஜ் லைஃபை என்ஜாய் பண்ண வேண்டியது ஃப்ரெண்ட்ஸோட தான். ஓகே, ஏய் மச்சான், ஃபிகர் சூப்பரா இருக்குடா. ஆமாண்டா மச்சான். சைடுல வந்த 2 ஃபிகரை விட நடுவுல வந்த ஃபிகர் சும்மா கும்முன்னு இருக்குடா மச்சான். என்ன பண்ணிட்டு இருக்க? ஆர்டர் கொடுத்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நான் அதை கேட்கல, மொபைல் வச்சு என்ன பண்ணிட்டு இருக்க? மொபைல் வச்சு என்ன பண்ணுவோம்? ஃபோன் பண்ணுவோம், எஸ்எம்எஸ் அனுப்புவோம், எஃப்எம் கேட்போம். எடா மாப்ள? ஆமா. அதை கேட்க நீ யாரா? இப்படி எல்லாம் பண்ணியிருந்தா நான் ஏன் கேட்க போறேன்? கேமரா ஆன் பண்ணி அந்த பொண்ணை போட்டோ எடுத்தீங்களே, அது தப்பு இல்ல? ஏன்டா அப்படி அநாகரிகமா நடந்துக்கிறீங்க? ஹலோ, எங்களை போட்டோ எடுத்தாங்களா? ஆமாங்க, உங்களை தான் போட்டோ எடுத்தாங்க. பப்ளிக் பிளேஸ்ல இந்த மாதிரி நடந்துக்கிறீங்க, போலீஸ் ஃபோன் பண்ணி ஈவ்டீசிங்ல உள்ள தள்ளிடுவேன். ஏய், இந்த படத்தெல்லாம் இங்க ஓட்டாத. சம்பந்தப்பட்டவங்களே சும்மா இருக்காங்க. பாப்பா. ஓ, சம்பந்தப்பட்டவங்க கேட்டாதான் பதில் சொல்லுவியா? ஹலோ, போலீஸ்க்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க. கால் பண்ணு மீனா. நோ நோ மிஸ்டர், அவங்க என்ன தப்பு பண்ணிட்டாங்கன்னு இப்ப போலீஸை கூப்பிட சொல்றீங்க? நான் அழகா இருக்கேன் அதனால போட்டோ எடுத்தாங்க. அழகு ரசிக்கிறது ஒன்றும் தப்பு இல்லையே, அதுக்காக ஏன் இப்படி டென்ஷன் ஆறீங்க? போங்க போங்க, வேற வேலை இருந்தா போய் பாருங்க. தேங்க்ஸ்ங்க. டேய், சொல்லிட்டாங்களா அவங்களே? போடா. என்ன பாக்குற? போடா. மச்சான் வந்து மொக்கை ஆயிட்டு போறான் பாத்தியா? பெரிய தியாகி. டேய் மச்சான், ஓகே ஆயிடும் போல இருக்கடா. நான் கூட சிரமம்னு நினைச்சேன். ஆமாண்டா மச்சான், அவனுக்கு ரெட் சிக்னல் காட்டிட்டா, நமக்கு yellow சிக்னல் காட்டிட்டா, அடுத்தது கிரீன் தான்டா. டேய் மச்சான், இப்ப பாரு எப்படி உஷார் பண்றேன்னு. வர மச்சான். என்ன அப்புறம்? தெரியாம பண்ணிட்டாங்க. தெரியாம பண்ணியா? வேணும்னே பிளான் பண்ணி இடிச்சிட்டு தெரியாம பண்ணன்னு சொல்றியா? நீ போட்டோ எடுத்ததை நான் பெருசா எடுத்துக்கலன்னு அட்வான்டேஜ் எடுத்துக்கிறியா என் மேல? மிஸ்பிஹேவ் பண்ற, I'll slap you idiot. ஹலோ, அவன் தான் தெரியாம பண்றேன்னு சொல்றான்ல. I'll slip you. Just shut up. மேடம் என்னாச்சு? என்ன பிரச்சனை? வேணும்னே இடிச்சிட்டு மிஸ்பிஹேவ் பண்றான், கேட்டா தெரியாம இடிச்சேன்னு சொல்றான். மேடம் இவங்கலாம் இதுக்குனே வரானுங்க. நீங்க விடுங்க, நான் போலீஸ் ஹேண்ட் ஓவர் பண்ணிக்கிறேன். No no wait. மிஸ்பிஹேவ் பண்ணா அதுக்கு நான் அடிச்சிட்டேன். ஒரு தப்புக்கு ஒரு தண்டனை போதும், விட்டுருங்க அவனை. லிசன், அழகா பாருங்க, ரசிங்க, ஆனா அதை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. Got it? இந்த பொண்ணு லூஸா இருக்கும் போல இருக்கு. அவனுக்கு போட்டோ எடுத்தாங்க, நான் சத்தம் போட்டேன்னு என்ன திட்டுச்சு. இப்போ அவனுக்கு மிஸ்பிஹேவ் பண்ணான்னு அவனை அரைஞ்சது. போலீஸ்ல புடிச்சு கொடுக்கலான்னா வேண்டாங்கிறா.
சரியான லூஸா இருக்கும் போல இருக்கு. நீங்க வாங்க. இதே போட்டு நாம தானே. அம்மா, அக்கா வந்துட்டியா? என்னக்கா முன்னெல்லாம் ஆபீஸ் விட்டா டான் 6 மணிக்கு வந்துருவ. இப்போ ஒரு நாள் சீக்கிரம் வர, ஒரு நாள் லேட்டா வர. என்னக்கா? அது வந்து வேலை இருந்தா லேட்டா வருவேன், வேலை இல்லைன்னா சீக்கிரமா வருவேன். இதெல்லாம் ஒரு கேள்வியா? சரி, அம்மா எங்க? அம்மா கோயிலுக்கு போயிருக்காங்கக்கா. உனக்கு நான் காஃபி போட்டு தரட்டா? இல்ல வேண்டாம், நீ படி, நான் முகம் கழுவிட்டு வரேன். சரி. என்ன லீலா, ஏதாவது டிஃபன் செஞ்சு தரட்டுமா? இல்லக்கா, அம்மா பண்ணி வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். வாமா. எந்த கோயிலுக்கு போன? ஓ, இன்னைக்கு செவ்வாய்க்கிழமைல அம்மன் கோயிலுக்கு போனியா? விபூதி வச்சு விடுமா. என்னம்மா, எப்பவும் கோயிலுக்கு போயிட்டு வந்த உடனே நீங்களாவே விபூதி எடுத்து எனக்கும் லீலாக்கும் வச்சு விடுவீங்க. இன்னைக்கு நான் கேட்டும் பேசாம நிக்கிறேன். வழியில பார்க்க கூடாத யாரையாவது பாத்தியா? பார்க்க வேண்டியவங்கள பார்த்தேன், கேட்க கூடாதெல்லாம் கேட்டேன். நீ இப்படி பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இளவரசி. நான் என்னம்மா பண்ணேன்? எத்தனை நாளா உனக்கு இதை பொய் சொல்ற பழக்கம்? யார் உனக்கு சொல்லி கொடுத்தது? என்னம்மா சொல்ற? அன்னைக்கு அப்படிதான் வேலைக்கு கட்ட வேண்டிய பணத்தை அந்த குழந்தை ஆபரேஷனுக்காக கட்டிட்டு வேலைக்கு கட்டிட்டேன்னு பொய் சொன்னேன். சரி, குழந்தையோட உயிரை காப்பாத்ததான் நீ பொய் சொன்ன, நான் பொறுத்துக்கிட்டேன். ஆனா மறுபடியும் நீ என்கிட்ட பொய் சொல்ல ஆரம்பிச்சிருக்க. என் மேல சத்தியம் பண்ணி சொல்லு. வீட்டுல இருக்க நகையை கொண்டு போய் உன் ஃப்ரெண்டு நன்னிக்கு தான் கொடுத்தியா நீ? ஏங்கா தயங்குற? நீதான் நளினிக்கு கொடுத்தேன்னு சொன்னல, அப்புறம் என்ன தயக்கம்? சத்தியம் பண்ணி சொல்லு, நன்னிக்கு தான் நகையை கொடுத்தியா? என்கிட்ட போய் சொல்லிட்டு நகை எடுக்க வேண்டிய அவசியம் என்னன்னு கேக்குறேன். என்னக்கா, மறுபடியும் அந்த குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனைன்னு சொல்லிட்டு நகை எடுத்துட்டு போய் ஹெல்ப் பண்ணியா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, அப்படி எதுவும் பண்ணல. அன்னைக்கு கீதாவோட அம்மா இளவரசி ஒருவேளை நகை எடுத்திருப்பாளோன்னு கேட்டப்ப கூட என் பொண்ணு என்ன கேட்காம எதுவும் செய்ய மாட்டான்னு உன் மேல எவ்வளவு நம்பிக்கையோட சொன்னேன். என் நம்பிக்கை இப்படி கெடுத்துட்டியே. இத்தனை நாள் உங்க அப்பா இருந்து இந்த குடும்பத்தை கொண்டு போன மாதிரி என்னால குடும்பத்தை கொண்டு போக முடியல. ஆம்பளை வளர்ப்பு தனி, பொம்பளை வளர்ப்பு தனின்னு நீ நிரூபிச்சுட்டேடி. அம்மா, எதுக்கு எதை முடிச்சு போட்டு பேசுற? அக்கா சொல்லுக்கா. இல்லடி, அவ எதுவும் சொல்ல வேண்டாம். இது வரைக்கும் சொன்ன பொய்யே போதும். இதுக்கு மேல எந்த பொய்யும் சொல்ல வேண்டாம். என்கிட்டயே பொய் சொல்ற அளவுக்கு இவ துணிஞ்சிருக்கான்னா என் வளர்ப்பு சரியில்லைன்னு தானே அர்த்தம். உங்க அப்பா இதெல்லாம் கேட்டிருந்தாருன்னா தாங்கி இருக்கவே மாட்டாரு. அம்மா அழாதம்மா. அக்கா ஏன் பேசாம இருக்க? அம்மா எவ்வளவு தூரம் வருத்தப்பட்டு அழுகுறாங்க. சொல்லுக்கா, நகை யாருக்கு எடுத்துட்டு போய் கொடுத்த? என்னங்க, அதான் 2 பேரும் வற்புறுத்தி கேக்குறாங்கல்ல, உண்மை சொல்ல வேண்டியதானே? ஏன் தயங்குறீங்க இளவரசி? உண்மையை சொல்லுங்க. ஏ, நகை என்கிட்ட கொடுத்தத சொன்னா அம்மா கோச்சுக்குவாங்களா? என்ன தம்பி சொல்றீங்க? ஆமாமா, எங்க ஆதரவற்ற இல்லத்துல ஒரு பெரியவருக்கு திடீர்னு ஹார்ட் ஆபரேஷன் பண்ண வேண்டியதா போச்சு. அப்ப என் கையில காசு இல்ல. என் நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு இளவரசி தான் நகை கொடுத்து ஹெல்ப் பண்ணாங்க. இன்னும் 10 நாள் எனக்கு பணம் வந்துருமா? உங்க நகை நான் திருப்பி கொடுத்துறேன். சரி தம்பி. ஏமா, நீ தம்பிக்கு தான் நகையை கொடுத்திருக்கேன்னு சொல்ல வேண்டியதானே, ஏன் சொல்லாம விட்ட? சொல்லிருக்கலாம்,
சொன்னா நீங்க ஏதாவது சொல்லுவீங்க. அதான் 10 நாள்ல பணம் வந்துருமே, எதுக்கு சொல்லணும்னு விட்டுருப்பாங்க. அதானேங்க? அதான்மா. சரி நான் வரட்டுங்களா? குட் நைட்மா. சரி தம்பி. ஹாய் மச்சான். ஹாய். வாடா. ஹாய்டா. எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்டா. என்ன மச்சி இப்படி பண்ணிட்ட? என்னடா? ஊருக்கு போய் அப்படியே ஐக்கியமாயிட்ட. நீ இல்ல మన கை ஓடல கால் ஓடல தெரியுமா? அதான் வந்துட்டேன்ல, விடுறா. ரவி எல்லா மேட்டரையும் சொன்னான். எனக்கு ரொம்ப ஷேமா போச்சுடா. ஷேமா போச்சா? அப்படி என்னடா உங்ககிட்ட சொன்னா? எல்லாம் அந்த லீலா மேட்டர் தான்டா. ஏன்டா இன்னுமா அந்த ஃபிகரை மடிக்கல நீ? வந்ததும் வராதமா எல்லாத்தையும் கொட்டிட்டானா? என்னடா பண்றது? மாட்ட மாட்டேங்கிறா. விலாங்கு மீன் மாதிரி நழுவி போயிட்டு இருக்கா. இப்ப கூட பாரு, இங்கிலீஷ் படத்துக்கு 2 டிக்கெட் எடுத்து வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். டைம் ஆச்சு, ஆளை காணோம். சரிடா மச்சான், நீங்க பேசிக்கிட்டு இருங்க. பக்கத்துல ஒரு சின்ன வேலை இருக்கு, போயிட்டு வந்துடுறேன். எங்களுக்கு தெரியுமா அப்படி என்னடா வேலை? நான் வந்து சொல்றேன்டா. சரிப்பா. உள்ள வைடா, வர்றான். உள்ள வைன்னு சொல்றாங்க. நீங்க போங்கடி, நான் பேசிட்டு வந்துடுறேன். பை பை. ஹாய் லீலா, டைம் ஆயிடுச்சா? எங்க வராம போயிடுவோன்னு பயந்துட்டேன். இது யாருன்னு தெரியுதா? தெரியுமே, உன் ஃப்ரெண்டு கோபி தானே? பரவாயில்லையே, கரெக்டா ஞாபகம் வச்சிருக்கியே. இப்பெல்லாம் நான் உங்களை கிருஷ்ணாவோட பார்க்க முடியல. கொஞ்சம் பர்சனல் வேலையா ஊருக்கு போயிருந்தேன். அப்படியா? லீலா, நாம ஏற்கனவே பேசிக்கிட்ட மாதிரி படத்துக்கு 2 டிக்கெட் எடுத்து வச்சிருக்கேன். நாம அப்படியே படத்துக்கு போயிட்டு ரெஸ்டாரண்ட் பீச் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். சாரி கிருஷ்ணா, இன்னைக்கு என்னால வர முடியாது. என்ன லீலா இது? நீதான் அன்னைக்கே சொன்னேன் சண்டே உன் கூட வருவேன்னு. உன்னை நம்பி சினிமாக்குள்ள டிக்கெட் புக் பண்ணி வச்சிருக்கேன். நீ என்னன்னா லீலா ப்ளீஸ். இல்ல கிருஷ்ணா, காலேஜ்ல ஹெர்பேரியம் ஒர்க் கொடுத்துருக்காங்க. அதனால விதவிதமான செடி கொடியெல்லாம் தேடி அலையணும். அதுக்காக நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் வண்டலூர் போலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்காக போயாகணும் கிருஷ்ணா. ஏங்க, ஹெர்பேரியம் ரெடி பண்ணணும்னா அதுக்கு விதவிதமான பூ செடி கொடிகள்லாம் தேவை. அதுக்கு எதுக்கு நீங்க வண்டலூர் வரைக்கும் போகணும்? நம்ம சிட்டிக்குள்ளேயே பக்கா வில்லேஜ் டைப்ல ஒரு அருமையான இடம் இருக்கு. அங்க போனீங்கன்னா நித்ய கல்யாணி பூல இருந்து எல்லா பொட்டானிக்கல் மேட்டரையும் ஈஸியா கலெக்ட் பண்ணிக்கலாம். அப்படியா? நம்ம சிட்டில எங்க அந்த மாதிரி இடம் இருக்கு? நம்ம ஏர்போர்ட் பக்கத்துல தான். கோபி, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? எனக்காக இந்த செடி கொடியெல்லாம் கலெக்ட் பண்ணி எடுத்துட்டு வந்து தரீங்களா? நான் போய் பறிச்சுட்டு வரதை விட நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையானதை நீங்களே பார்த்து பறிச்சுக்கலாம்ல. ஆமா, இதுவும் நல்ல யோசனையா தான் இருக்கு. கிருஷ்ணா, போலாமா? போலாமே. லீலா திரும்பி பார்க்காத, அப்படியே எங்க அப்பாவுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வராருன்னு நினைக்கிறேன். நம்மளை பார்த்தா பிரச்சனை ஆயிரும். நீ அப்படியே போயிட்டு நான் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன். சீக்கிரமா வந்துரு. என்னடா இப்படி பண்ணிட்டேன்? அவளை கூட்டிட்டு போய் கவுக்கலான்னு பார்த்தேன். டேய், நானும் அந்த ஐடியாவில் தான்டா ஒரு ரூட் போட்டு வச்சிருக்கேன். என்னடா சொல்ற? நான் சொன்னனே, சிட்டிக்குள்ள வில்லேஜ் டைப்ல ஏர்போர்ட் பக்கத்துல ஒரு இடம் இருக்குன்னு. அந்த இடத்துல ஒரு ஈ காக்கா கூட வராது. இவ்வளோ நாள் நீ எதுக்காக காத்துக்கிட்டு இருக்கியோ அங்க கூட்டிட்டு போனீங்கன்னா ஈஸியா முடிச்சிடலாம். நிஜமா சொல்றேன்? நிஜமாடா. இதுக்கு தாண்டா நீ வேணுங்கிறது. வா போலாம், வா போலாம். உட்கார்ல போலாம். என்ன ஃபாலோ பண்ணிட்டே வாடா. அம்மா, வாங்க வாங்க வாங்க, உள்ள வாங்க, உட்காருங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். காஃபி ஏதாவது போட்டு தரவா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். எங்கம்மா இளவரசி அக்கா லீலா எல்லாம் ஞாயிற்றுக்கிழமை வெளியே போயிருக்காங்களா? இளவரசி வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடந்தா. நான் தான் மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்குமேன்னு அவ ஃப்ரெண்டு நளினி வீட்டுக்கு அனுப்பி வச்சேன். லீலா அது என்னமோ செடி கொடி பூவெல்லாம் வேணுமா, ரெக்கார்ட் நோட் கொடுக்கணுமாமே? ஆமாம்மா, ஹெர்பேரியம். ஆஹா, அதுக்காக தான் செடி கொடியெல்லாம் சேகரிக்க போயிருக்காளா? ஆமாம்மா. ஏமா உனக்கு அந்த வேலை இல்லையா? இருக்குமா, நான் என் அண்ணன் கிட்ட சொல்லி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அவளுக்கும் சேர்த்துதான் எடுத்துட்டு வந்திருக்கேன். இத லீலா கிட்ட கொடுத்துருங்கம்மா. அப்புறம்க்கா, லீலா சொன்னதா கீதா சொன்னா, அந்த நகையை இளவரசி தான் ஃப்ரெண்டுக்கு தான் கொடுத்துருக்காளாமே? ஆமா பத்மா, நான் கூட நகையை காணும்னு ரொம்ப பதறி போயிட்டேன். அப்புறம் உங்க விசேஷம் நல்லபடியா முடிஞ்சதா? நகைக்கு என்ன பண்ணீங்க? பக்கத்து வீட்டுல நகையை வாங்கி போட்டு நல்லபடியா முடிச்சிட்டோம். ஆஹா, கல்யாணத்தை இதெல்லாம் முடிவு பண்ணியாச்சா? முடிவு பண்ணிட்டோம்.
ஆவணி மாசம் 23ஆம் தேதி முகூர்த்தம் வச்சிருக்கோம். பத்திரிக்கை எடுத்துட்டு வரோம். நீங்க கண்டிப்பா வரணும். நாங்க இல்லாம கீதா கல்யாணம் நடந்துருமா? நாங்க கண்டிப்பா வரோம். லீலாவுக்கும் கீதா வயசுதான். அவளுக்கு நான் எப்போ ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்க போறேனோ. என் வீட்டுக்காரர் இருக்கும்போது நாங்க 2 பேரும் எங்க மூத்த பொண்ணு இளவரசி வாழ்க்கை எப்படியெல்லாம் அமையணும்னு கனவு கண்டுகிட்டு இருந்தோம். அதெல்லாம் வெறும் கனவாவே போயிடுச்சு. இப்ப ஒத்த ஆளா இருந்துகிட்டு என் பொண்ணு வாழ்க்கைக்கு நான் என்ன பண்ண போறேனோ. கவலைப்படாதீங்க அக்கா. உங்களோட நல்ல மனசுக்கும் லீலாவோட அழகுக்கும் அறிவுக்கும் அவளுடைய நல்ல குணத்துக்கும் நல்ல வரனாதான் அமையும். அவளை பூ மாதிரி வச்சு பாத்துக்க ஒரு நல்ல மாப்பிள்ள கண்டிப்பா வருவான். லீலா வாழ்க்கை ஓஹோன்னு இருக்கும் பாருங்க. உங்க வாய் முகூர்த்தம் அப்படியே பலிக்கட்டும் பத்மா. கண்டிப்பா பலிக்கும். நீங்க கவலையே படாதீங்க. அப்ப நாங்க கிளம்புறோம். இருங்க, கொஞ்சம் காஃபி சாப்பிட்டு போலாம். பரவாயில்லக்கா, இன்னொரு நாளைக்கு வந்து கண்டிப்பா சாப்பிடுறோம். மறக்காம லீலா கிட்ட கொடுத்துருங்கம்மா. சரிம்மா, அவளுக்கு தேவையானதை நீ கொண்டு வந்து கொடுத்துட்ட. அவ இதை தேடி எங்க அலைஞ்சிட்டு இருக்காளோ. கிருஷ்ணா, என்னாச்சுன்னு உங்களுக்கு? குளிர் ஜரம். இருங்க, காசு எடுத்து வரேன். ஹாஸ்பிட்டல் போலாம். ஹாஸ்பிட்டலுக்குலாம் வேணாம். ஏதாவது மாத்திரை வாங்கிட்டு வா. என்ன நீ குளிர் ஜரம் போயிடுச்சா? என்ன என்னைய பாத்துக்கிட்டு இருக்க? முதல்ல கிளம்பு. கேரளா போறதுக்கு எல்லா ஏற்பாடையும் முதல்ல ஒழுங்கா பண்ணு. Catch us on TV, Thandiwan app, thandiwan.com and YouTube.